எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்று ஆர்சிபி கோப்பையை வென்றுள்ளது. இதன் மூலம் கோலியின் 18 ஆண்டுகால கனவு நிறைவேறியுள்ளது. இதற்காக கோலியை பாராட்டியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். த்ரில்லிங் நிறைந்த சீசனில் ஒரு சிலிர்ப்பூட்டக்கூடிய முடிவாக இது அமைந்ததாகவும், கோலி பல வருடங்களாக இந்த கனவை சுமந்து வந்தார், எனவே இந்த கிரீடம் கோலிக்கு பொருந்தும் எனவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். அதேவேளையில் அடுத்த சீசனில் சிஎஸ்கே வலுவான ஒரு கம்பேக் கொடுக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். துணைவேந்தர் நியமனத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கும் சட்டத்தை தமிழக சட்டப்பேரவை நிறைவேற்றியது. இதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காததால் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தது. ஆனால் இதற்கு தடை கோரி நெல்லையைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. தமிழகத்தில் கடும் வெப்பம் சுட்டெரித்து வருகிறது. 11 மாவட்டங்களில் வெயில் சதமடித்திருக்கிறது. தமிழகத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியதால் ஆங்காங்கே மழை பெய்து வந்தது. இதனால் வெப்பம் சற்று தணிந்திருந்தது. ஆனால் கடந்த 2 நாட்களாக கடுமையான வெப்பம் நிலவுகிறது. பகல் நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை உள்ளது. வரும் நாட்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் சென்னை, தூத்துக்குடி, வேலூர் மாவட்டங்களில் 102 டிகிரி வெப்பம் பதிவானது. திருத்தணி, பரங்கிப்பேட்டை, ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், புதுச்சேரியில் 100 டிகிரி வெப்பம் சுட்டெரித்தது. சுயநல காரணங்களுக்காக மாநிலங்களுக்கு இடையே பகைமையை உருவாக்காதீர்கள் என கமலஹாசனுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியிருக்கிறார். கன்னடம் குறித்து கமல் பேசியது சர்ச்சையான நிலையில் அவர் மன்னிப்பு கோராமல் தக் லைஃப் படம் கர்நாடகாவில் வெளியிடப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னிப்பு கேட்கலாமே என உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. இந்நிலையில் கமல் தவறு செய்துவிட்டார், எனவே அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழிசை வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இனி முழுநேர அரசியலில் தீவிரமாக ஈடுபட உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்று 2ஆம் கட்டமாக சாதனை மாணவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கும் அவர் அடுத்தடுத்து நிர்வாகிகளை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றுவதற்காக தாவேகா கட்சியை விஜய் தொடங்கியுள்ளார். இந்நிலையில் அவர் ஜனநாயகன் திரைப்படத்தில் நடித்து வந்ததால் நடிப்பு, அரசியல் என படு பிஸியாக பணியாற்றி வந்தார். ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்து இனி முழுநேர அரசியலில் விஜய் ஈடுபட போவதாக தாவேகா வட்டாரங்கள் கூறுகின்றன. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள முக்கிய சந்தைகளில் ஆடு விற்பனை களை கட்டியுள்ளது. சென்னையில் 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆடுகள் விற்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்லாமிய மக்களின் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை வரும் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினத்தில் குர்பானி கொடுப்பது வழக்கம். இதையொட்டி தமிழகத்தில் உள்ள முக்கிய சந்தைகளில் ஆடுகள் விற்பனை களை கட்டியிருக்கிறது. சென்னையில் விற்பனைக்காக ஆந்திராவில் இருந்து ஆடுகள் கொண்டு வரப்பட்டன. மொத்தமாக 50 கோடிக்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதாக தெரிகிறது. தனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார். கன்னட மொழியை சிறுமைப்படுத்தும் எண்ணம் தனக்கு இல்லை என்றும் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற நோக்கத்தில் பேசியதாகவும் அவர் விளக்கமளித்திருக்கிறார். இந்த புரிதல் தற்காலிகமானதுதான் என்றும் நமது பரஸ்பர மரியாதை, அன்பை மீண்டும் வலியுறுத்துவதாகவும் எந்த சர்ச்சையோ விவாதமோ இல்லை என்றும் கமலஹாசன் கூறியுள்ளார்.
முன்னதாக கர்நாடகா உயர்நீதிமன்றம் கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறியிருந்தது. கர்நாடகாவில் இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்திவிட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று கமல் கூறினால் எப்படி என்றும் கேள்வி எழுப்பியிருந்த நீதிபதிகள் மன்னிப்பு ஒன்றே தீர்வு என்று கூறினார்கள். தக் லைஃப் படத்தை சுமூகமாக கர்நாடகாவில் வெளியிட பெருந்தன்மை காட்ட வேண்டும் என தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கர்நாடக திரைப்பட வர்த்தக சபையிடம் வலியுறுத்தியிருக்கிறது. மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன், சிம்பு, த்ரிஷா உள்ளிட்டோர் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம் வரும் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியிடப்படுகிறது. இந்நிலையில் தமிழில் இருந்துதான் கன்னட மொழி வந்ததாக கமல் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படத்தை திரையிட எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. படத்தை சுமூகமாக வெளியிட கர்நாடக திரைப்பட வர்த்தக சபையிடம் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. திரைப்படம் வெளியிடுவதை நிறுத்துவது 2 மாநிலத்திற்கும் இடையிலான தொழில் மற்றும் வர்த்தகம் பாதிக்கும் என்றும் அச்சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக வழக்கு விவகாரத்தில் ஞானசேகரன் யாரிடம் செல்போனில் பேசினார் என்பது குறித்து விசாரிக்க வேண்டும் என அண்ணாமலை கூறியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தின் போது ஞானசேகரன் திமுக பிரமுகருடன் செல்போனில் பேசியதாகவும் அந்த நபர் அமைச்சர் மா சுப்பிரமணியத்திடம் பேசியதாகவும் கூறியுள்ள அண்ணாமலை இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். பாமகவில் ராமதாஸ், அன்புமணி இடையே மோதல் முற்று உள்ள நிலையில் இது தொடர்பான செய்திகள் சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வருகிறது. ராமதாஸ் கட்சியிலிருந்து நீக்கும் ஆட்களை அன்புமணி மீண்டும் சேர்த்து வருகிறார். அவர் கட்சியை முழுமையாக கட்டுப்படுத்திவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராமதாஸ் தனது பெற்றோர் புகைப்படத்தின் முன்பு தேம்பி தேம்பி அழும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இது 2022ஆம் ஆண்டு வெளியான வீடியோ என்றும் இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப ஒப்பிட்டு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.